அவன் விஷயத்தில் ஒரே ஒரு எனக்கு கஷ்டம்னா, அவனுக்கு வந்து இப்போ நாளாக எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வெளியே போனால் கிரிக்கெட் விளாடலாம், பழகுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை. ஸ்ட்ரீட் ரோட்டில் நடந்து வந்தானா சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க. அவங்கள பார்த்தா அவன் ஃபீல் பண்ணுவான். மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான். ஆனால் அந்த பசங்க இவனுக்கு தெரியாது, அவங்க சின்ன பசங்க விளாடுவாங்க. இவன் அந்த மாதிரி ஏக்கம் அதிகமாக இருக்கு எனக்கு. நிறைய டைம் பார்த்துட்டேன். வெளியே போனாலே ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் விளாடணும் ஆசைப்படுவான், இதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் இவனை என்னால் விட முடியல. ஏன்னா எப்படி அவங்க பார்த்துப்பாங்க அந்த ஒரு பயம் தான் எங்களுக்கு. அதே மாதிரி சில டைம் பார்க்லாம் கூட போயிடுவோம். பார்க் போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் போய் மற்ற பசங்க சேர்ந்து விளாடுவான். அவங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்த உடனே அவங்க பசங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறானே தெரியல. அவங்க வந்து அதே மாதிரி சில வாழ்த்தெல்லாம் பண்ணுவான். அது எங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்லாம். நான் எங்களுக்கு பழகிடுச்சு, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சில பேரண்ட்ஸால் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. நினச்சா பண்ணலாம், சரி இந்த குழந்தை ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் தெரியாம தான் பண்ணுறான், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதோ வாண்டடாக பண்ணுற மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து அவன் மேலே அன்பு செலுத்தினாலும் பரவாயில்ல, வெறுப்பு செலுத்தாதீங்க. சரி, இந்த மாதிரி குழந்தை நிறையா இருக்காங்க சரிங்களா. எல்லாரையும் பாசத்தோட பாருங்கள். நீங்கள் பாசம் காமினாலும் பரவாயில்ல, அவங்கள வெறுப்பாக பண்ணாதீங்க.